குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் 108 சேலஞ்சில் இன்னைக்கு டே 95 ஏஜ் ஆஃப் ஜான்சனில் வேர்ஸ் பார்க்க போகிறோம். ஏஜ் ஆஃப் ஜான்சன் பொறுத்த வரைக்கும் வேர்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லை. அதனால தான் இருக்கிறதுலேயே கடைசி கன்க்ளூடிங் பார்ட்டாக நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, இந்த ஏஜில் வந்து கவிதை அப்படிங்கிறதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்து, யாரெல்லாம் முக்கியமான போயட்ஸாக இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு 2 சாப்டர் முடிச்சிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா, பார்ப்போம் என்னென்ன அப்படின்ட்டு. இனிஷியலா ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருந்து போவோம் நாம. இந்த ஏஜ் ஆஃப் ஜான்சன் அப்படிங்கிறது கவிதையை பொறுத்தவரையிலையும் ஸ்ட்ரகிள் பிட்வீன் ஓல்ட் அண்ட் நியூ அப்படின்னு நாம சொல்லலாங்க. சரியா, பழமையான அந்த ரைட்டிங் ஸ்டைலுக்கும் புதுமையான ரைட்டிங் ஸ்டைலுக்கும் இடையில இருந்த அந்த ஒரு ஸ்ட்ரகிள் தான் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல புதியது தான் வின் பண்ணி நிக்கிற மாதிரி இருக்குது. அதை வச்சுதான் அடுத்த காலகட்டம் உருவாக்குது. 2 விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஒன்னு, ஆன் த ஒன் ஹேண்ட் there were writers who followed the general practice of the school of folk. இந்த ஏஜ் ஆஃப் ஜான்சன் காலகட்டத்தில் பழமைவாதிகள், கன்சர்வேட்டிவ் தான் அதிகம். ஏன்னா ஜான்சன், ஆலிவர் கோல்ட்ஸ்மித் எல்லாருமே பழமைவாதிகள். அப்படி ஏஜ் ஆஃப் போப்பை ஃபாலோ பண்ணி எழுதினவங்க ஒரு கட்டம். சரிங்களா, அவங்க என்ன நினைச்சாங்க? aim to produce a kind of verse which Pope had brought to perfection and made popular. போப் ஒரு சட்டையரிஸ்டா, ஒரு ஹெராயிக் கப்லெட்டை பயன்படுத்தினது. இப்படி அவருடைய மாடலை பயன்படுத்தி எழுதலாம், அதுதான் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் பாருங்க, ஆன் தி அதர் ஹேண்ட் there was a mocked tendency among writers. இன்னொரு தாட் ரைட்டர்ஸ்க்கு இடையில வளர்ந்துட்டு வரதான். அது என்னது? they should abandon the practice of school of Pope. போப் பயன்படுத்தின மாதிரி அல்ல அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தின ரைட்டிங் ஸ்டைல நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணுவோம்? seek fresh subject, fresh forms, fresh modes of feelings and expression. இதை ஃபாலோ பண்ணி நம்ம எழுதணும்னு ஒரு கூட்டம் இறங்கிச்சுது. அப்ப 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல்ஸை நம்ம ஏஜ் ஆஃப் ஜான்சன்ல பார்க்கலாம். அதுல ஹிட் ஆனது இந்த புதிய ஃப்ரெஷ் சப்ஜெக்ட்ஸ், அதுதான் ஹிட் ஆகுது. ஓகே, சரி. இந்த மனிதர்களுடைய ஒர்க்குகள்ல we may recognize the breaking up of the Augustan tradition, the neoclassical tradition, age of Augustans. அந்த ட்ரெடிஷனை இந்த ஏஜ் ஆஃப் ஜான்சன்ல இருக்கக்கூடிய கவிஞர்கள் உடைத்தெறிகிறார்கள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போடுறாரு பாருங்க ஹட்சன். எஸ்ஐ ஆன் போப் அப்படிங்கிற ஒரு எஸ்ஐ 1756ல ஜோசப் வார்டன் அப்படிங்கிறவரால் பப்ளிஷ் பண்ணப்படுது. அதுல என்ன சொல்றாரு? போப்பு சிறந்த ஒரு ஞானி, அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனா சிறந்த கவிஞரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். போப்பு ஒரு சிறந்த ஞானி, விட்டு உள்ளவர், ஞானமுடையவர், ஓகே. ஆனா சிறந்த கவிஞரா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. since his work lacked those imaginative and emotional qualities. ஏன்னா அவருடைய ஒர்க்ல என்ன கிடையாது? கற்பனை வளம் கிடையாது, ஒரு மனவெளிச்சி சார்ந்த விஷயங்கள் அவர்கிட்ட கிடையாது. ஓகேங்களா, இத நம்ம வார்டன் இன் ஹிஸ் கான்ஷியஸ் ஆன் ஒரிஜினல் கம்போசிஷன், இது வந்து ரிச்சர்ட்சனுக்கு அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்குது. அதுல யங் மெயின்டைன்ட் தட் poets ஒரு சின்ன ஒரு ஏறமா என்ன அப்படின்னா, இதுல வந்து வென் இன் ஹிஸ் கான்ஷியஸ் அப்படிங்கிறதுல ஹிஸ் நான் என்ன தவறுதலா வந்து ஜோசப் வாட்டனை மென்ஷன் பண்ணேன். நாட், இங்க யங்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, this is not a work of Joseph Warton. This is the work of Young. That means Edward Young. ஓகேங்களா, conscious on original composition 1759. இதுல எட்வர்ட் யங் வந்து யாருக்கு அட்ரஸ் பண்றாரு? அதை ரிச்சர்ட்சனுக்கு அட்ரஸ் பண்றாரு. என்ன சொல்றாரு? maintain that poets should leave off imitating classical models and depend upon nature. பழைய ஆட்களை இமிடேட் பண்றதை விட்டுருங்க, யாரை நோக்கி போங்க? நேச்சரை நோக்கி போங்க. அண்ட் த ப்ராம்ப்டிங்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஜீனியஸ், உங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று தோணும் இல்லைங்களா, அதை நோக்கி உங்களுடைய செல்ஃபை தேடுறதுக்கான வழியை பாருங்க. ஓகே, பழைய ஆட்களை பார்த்து பார்த்து எழுதி உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு எந்த ஒர்க்ல சொல்லியிருக்காரு? ரிச்சர்ட்சனுக்கு அட்ரஸ் பண்ண கன்ஷியஸ் ஆன் ஒரிஜினல் கம்போசிஷன், ஒரிஜினலா எழுதுங்கடா அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டாரு. சரி, அப்படியே மெல்ல தாண்டி வர்றோம். ஏஜ் ஆஃப் ஜான்சன் இது எப்படிப்பட்ட காலகட்டம் கவிதைக்கு அப்படின்னா, இட்ஸ் அ ரெஸ்பெக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இட்ஸ் போயட்ரி. கவிதைக்கு மரியாதை கொடுத்த காலகட்டம் தான். ஆனா குறிப்பா என்ன இருக்கணும் கவிதையில அப்படின்னா, டிரான்சிஷன்,
இன்னோவேஷன், ஒரு மாற்றம் இருக்கணும், ஒரு புதுமை இருக்கணும், அண்ட் வேரிட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு எல்லா ரைட்டர்ஸும் அண்ட் as well as ரீடர்ஸும் ஆசைப்பட்டாங்க. அதை பத்தின டிஸ்கஷன் அப்படியே போயிட்டு இருக்குது. அண்ட் த சீஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கிளாசிக்கல் ஸ்கூல் போயட்ரி, ஆல்ரெடி இந்த ஏஜ் ஆஃப் ஜான்சன் அனுபவிச்சது என்ன, அவங்க என்ன வேணும்னு எதிர்பார்த்தாங்க. இது கிட்டத்தட்ட ஏஜ் ஆஃப் போப் அல்லது நியோ கிளாசிக்கல் ஏஜ் ஆஃப் ஜான்சனுடைய பிகினிங்னு வச்சுக்கலாம். இந்த எல்லோ ஷேடிங் எல்லாத்தையும் இந்த கீழே இருக்கிறதெல்லாம் ஏஜ் ஆஃப் ஜான்சனுடைய முடிவுல ஏற்பட்ட மாற்றங்கள் அல்லது ரொமான்டிக் ஏஜினுடைய தொடக்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, பாப்போமா என்னென்ன இருந்தது. ஒன்னு, சீஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஒன்னு, திஸ் போயட்ரி, அகஸ்டின்ஸ் ஏஜினுடைய போயட்ரி வாஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், புத்திசாலித்தனம், லாஜிக், அறிவு, சிந்தனைகள் இப்படி வச்சிருந்தாங்க. ஸோ இட் இஸ் டெஃபிஷியன்ட் இன் எமோஷன் அண்ட் இமேஜினேஷன், கற்பனை திறமும் இல்லை, மன ரீதியான அந்த எமோஷன்ஸையும் கான்சென்ட்ரேட் பண்ணி எழுத மாட்டாங்க. ஒன்று. இரண்டு, இட் வாஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி அ டவுன் போயிட்ரி, கிராமம் சார்ந்த நேச்சர் டுவர்ட்ஸ் அப்படிங்கிற எண்ணங்கள் இதுக்கு கிடையாது. தேர்ட் ஒன், இட் வாஸ் கன்ஸ்பீஷியஸ்லி வாண்டிங் இன் ரொமான்டிக் ஸ்பிரிட். வாண்டிங் அப்படின்னா லேக்கிங், சரிங்களா. நம்ம லாஜிக்கலா பார்த்தாலே இதுல வந்து ரொமான்டிக் ஸ்பிரிட் அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது இந்த கவிதைகள்ல. அதாவது நியோ கிளாசிக்கல் ரைட்டிங்ஸ் ஆர் அகஸ்டின்ஸ் ஏஜ் ரைட்டிங்ஸ் ஆர் ஏஜ் ஆஃப் போப், இந்த ரைட்டிங்ஸ்ல ரொமான்டிக் ஸ்பிரிட் இருக்காது. அண்ட் இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபார்மல் அண்ட் ஆர்டிஃபிஷியல், பார்க்கறதுக்கு பவுடர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் மாதிரி இருக்கும். நோ சென்ஸ் இன் இட். ஓகேங்களா, ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியலா இருக்கும், ஃபேன்சியா இருக்கும். அண்ட் அதிகமா க்ளோஸ்ட் கப்லெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். போப் பார்த்தீங்கன்னா ஹெராயிக் கப்லெட்ல பிரபலமானவர். அது மாதிரி கோஸ்ட் கப்லெட்டை டிபெண்ட் பண்ணி அதிகமான ஒர்க் இருக்கும். அப்படியே அதுக்கப்புறமா வரக்கூடிய எல்லா ரியாக்ஷனும் இதுக்கு எதிராகவே அமைஞ்சது. அப்படி இதுக்கு எதிராக அமைஞ்சதையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு. 5 இங்க ப்ராப்ளம், இங்க 5 ரியாக்ஷன்ஸையும் கொடுத்திருக்காரு. என்னென்ன ஹட்சன் லிஸ்ட் அவுட் பண்றாரு பாருங்க. எமோஷன், பேஷன் அண்ட் இமேஜினேஷன் இன்வேடட் போய்ட்ரி. போய்ட்ரியில எமோஷனும் பேஷனும் முக்கியமான ஒரு விஷயங்களா பார்க்கப்பட்டது. ஆல்ரெடி இந்த ட்ரை இன்டெலக்சுவாலிட்டி மாற்றப்பட்டது. ஓகே. 2, போய்ட்ரி வந்து டவுனை மட்டுமே டிபெண்ட் பண்ணாம பிகன் டு டீல் வித் நேச்சர் அண்ட் ரஸ்டிக் லைஃப், கண்ட்ரி லைஃப் நோக்கி நகர்ந்து போக ஆரம்பிச்சது. அப்புறம் 3வது, தி ரொமான்டிக் ஸ்பிரிட் ரிவைவ்டு. இங்க ரொமான்டிக் ஸ்பிரிட் இல்ல, இங்க ரொமான்டிக் ஸ்பிரிட்டை ரிவைவ் பண்ணி ரிஃபார்ம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. And efforts were now made to break away from the stereotyped conventions of poetic diction. இன்றைக்கும் ஒரே மாதிரியான டிக்ஷன்ல இருந்து மாறி the diction of men அல்லது மக்கள் பயன்படுத்தின மொழியில அவங்க கவிதைகளை படைக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொண்டாங்க. ஃபைனலி, the supremacy of the closed couplet, 2 அடிகளை உடைய அந்த செய்யுள் வடிவம் மாற்றப்பட்டது. ஏன்னா ஹெராயிக் கப்லெட் பயன்படுத்துறதுல வல்லவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் போப், நம்ம ஜாஃப்ரே சாசருடைய ரைட்டிங்ஸ்லயும் ஹெராயிக் கப்லெட் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இங்கேயும் அவருடைய ரேப் ஆஃப் த லாக்லையும் ஹெராயிக் கப்லெட் பயன்படுத்திருப்பாங்க. 2 அடி இருக்கும், ஆனா ரைமிங்ல இருக்கும், ஐஎம்பிக் பென்டாமீட்டர் ரிதம்ல இருக்கும். ஓகே, அதை வந்து அட்டாக் பண்றாங்க. அண்ட் நிறைய இதை தள்ளி பிளாங்க் வேர்ஸ், ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு நிறைய வேர்சஸ் இருக்குது இல்லைங்களா. அந்த வேர்ஸ்ல ரைட்டிங் எழுதுறதுக்கான முயற்சி ரொமான்டிக் ஏஜ்ல எடுத்துக்கிட்டாங்க. சரி, இவ்வளோத்தையும் விவரிக்கிறார். அப்போ மொத்தத்துல இந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது, இந்த பொயட்ரியில ஏற்பட்ட அந்த மாற்றங்கள், டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது ஒரு சுதந்திரமான ஒரு ரைட்டிங்க்கு வழிவகை செஞ்சது. ஸோ யாரையும் டிபெண்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தது. அப்படியே 18ஆம் நூற்றாண்டினுடைய கவிதை வந்து பாத்தீங்கன்னா இன் டீடைல் would be impossible within the limits of brief sketch like this. இது மாதிரி சுருக்கமா விவரிச்சு அதெல்லாம் ஒன்றும் முழுமையா நம்ம சொல்லி முடிச்சிட முடியாது. எனிஹவ் மேட்டரை கன்வே பண்றதுக்காக இவ்வளவு ஒரு சுருக்கமான முறையில் நம்ம அதை விவரிச்சிருக்கிறோம். ஓகே, a few matters of outstanding importance only can be here touched in. ரொம்ப முக்கியமானது மட்டும் தான் இங்க பேசியிருக்கோம், மீதி எதையும் நம்ம இங்க பேசல. அது எல்லாத்தையுமே இனி வரக்கூடிய இதுல நம்ம வந்து பார்த்துக்கணும், சரிங்களா. ஃபைனலி we will speak of a few individual poets. இருக்கக்கூடிய மிக முக்கியமான கவிஞர்களை மட்டும் நம்ம இங்க கீழே பார்ப்போம் அப்படின்ட்டாரு. ஸோ நம்ம ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அகஸ்டின்ஸ்
வேர்ஸை பார்த்தோம் இல்லைங்களா? ஏஜ் ஆஃப் ஜான்சனுடைய வேர்ஸை மட்டும் பார்த்தோம். ஜெண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது, புதுசுக்கும் பழசுக்கும் இடையில இருக்கக்கூடிய சண்டை, ஸ்கூல் ஆஃப் போப்பை பயன்படுத்தி ஒரு குரூப்பும், இல்ல அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு புதுசா ஃப்ரெஷ்ஷான சப்ஜெக்ட் எழுதுறதுக்கு இன்னொரு குரூப் ரெடி ஆனாங்க. 2 கிரிட்டிக்ஸ் பத்தி இடையில பார்த்தோம். ஒன்னு ஜோசப் வாட்டன் அவருடைய எஸ்ஸே ஆன் போப் அப்படிங்கிற ஒர்க்கையும், அதே மாதிரி எட்வர்ட் யங்கனுடைய, இவர் வந்து எட்வர்ட் யங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காதிக் ரைட்டர். அந்த காதிக் ரைட்டர் எட்வர்ட் யங்கனுடைய கன்ஷூஸ் ஆன் ஒரிஜினல் காம்போசிஷன் அதை பத்தியும் பார்த்தோம். அப்படியே பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் அகெயின்ஸ்ட் த கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் போய்ட்ரி, முதல்ல கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் போய்ட்ரியினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் புதுசா வந்த ரிவைவலினுடைய ஸ்டாண்ட். இந்த 5 பாயிண்ட் அவங்களுடையது. இந்த 5 பாயிண்ட்டுக்கு எதிராக நிற்கிறது இந்த புதுசா வந்த அகஸ்டின் சேஜினுடைய ரைட்டிங். தட் மீன்ஸ் கிட்டத்தட்ட ரொமான்டிக் ரிவைவல். சரி, அப்படியே அடுத்தது எங்க மூவ் ஆகுறோம்னா ஒரு சின்ன பார்ட் இருக்குது, த கண்டிவன்ஸ் ஆஃப் தி அகஸ்டன்ஸ் ட்ரெடிஷன். அகஸ்டன் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி எழுதுன சில ஆட்கள் இங்க கடைசியா சொல்லிட்டாங்க. இதுல சிலரை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்ட்டு இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல. சரி, அப்படி இந்த அகஸ்டன் ட்ரெடிஷன்ல யாரா எழுதுனாங்க? மிக முக்கியமான 2 ரைட்டர்ஸ். இவங்க 2 பேரும் நம்ம பார்த்துட்டோம். ஒன்னு டாக்டர் ஜான்சன், இன்னொன்னு கோல்ட்ஸ்மித். டாக்டர் ஜான்சனை நம்ம வந்து we identified him with a classical biography, லைஃப் ஆஃப் தி எமினன்ட் பாய்ட்ஸ், 52 பாய்ட்ஸ்னுடைய ரைட்டர்ஸ்னுடைய லைஃப்பை பத்தி அவர் எழுதியிருக்கிறாரு இல்லைங்களா? ஆனா ஆஸ் அ பாய்ட் தெரியாது. அப்படி கோல்ட்ஸ்மித் வினோ அவருடைய டிராவலர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சரி, இப்போ இவங்க 2 பேரையும் ஒரு பொயட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ 2 பேருமே ஒரு ஸ்ட்ராங் கன்சர்வேட்டிவ்ஸ். தட் மீன்ஸ் பழமை மாறாம ட்ரெடிஷனாலிட்டியை முக்கியமா வச்சு எழுதக்கூடியவங்க. அண்ட் இவங்களை பத்தின டிஸ்கிரிப்ஷன் அப்படியே போகுது. மெக்காலே சொன்ன விஷயங்கள் அப்படியே அந்த அவங்கள பத்தின டிஸ்கிரிப்ஷன் தான் அப்படியே போயிட்டே இருக்கு. பட் ஆல்சோ கன்சிஸ்டன்ட்லி அப்போஸ்ட் எவ்ரி எக்ஸ்பெரிமெண்ட். அவங்க வந்து எதையாவது எக்ஸ்பெரிமெண்டா எடுத்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. குறிப்பா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேலட் ரிவைவல் அப்படிங்கிறது அங்க இருந்தது. அதாவது வித்தவுட் எனி ஆதர்ஸ் சில பாடல்கள் எழுதப்படும். அதுக்கு வந்து யார் எழுதுனாங்க, என்ன டைப், இப்படி நாட்டுப்புற பாடல்கள் மாதிரி பேலட்ஸ். இந்த பேலட்ஸ் ரிவைவலுக்கு வந்து முழுமையா எதிர்ப்பு தெரிவிச்சவர் வந்து ஜான்சன், டாக்டர் ஜான்சன். அப்படி பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எதுவும் அவருடைய லைஃப்ல அவருடைய ரைட்டிங்ஸ்ல இருக்காது. இங்க பாருங்க, அப்படியே அடுத்த ஹேண்ட் கோல்ட்ஸ்மித்தை பத்தின டிஸ்கிரிப்ஷன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜான்சனுடையது ஒரு 10 லைனுக்கு. அடுத்தது ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தனுடைய டிஸ்கிரிப்ஷன் போயிட்டு இருக்குது. அவரை பத்தி சொல்லணும்னா த ட்ரூ ஸ்டாண்டர்ட் ஃபார் ஃபியூச்சர் இமிடேஷன் ஃபார் ஹிம் மேசன் சொல்றாரு, போப் வாஸ் த லிமிட் ஆஃப் கிளாசிக் இங்கிலீஷ் லிட்டரேச்சர். அவரை ஃபாலோ பண்ணவர் தான் கோல்ட்ஸ்மித். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், போப் வாஸ் த லிமிட் ஆஃப் கிளாசிக் இங்கிலீஷ் லிட்டரேச்சர். அவர் வந்து ஒரு பெரிய லைட்டர் கிடையாது, அவருக்குன்னு ஒரு எழுக வச்சுக்கிட்டாரு. And at all important points, as in his aversion to blank verse, he showed himself fundamentally hostile to change. ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ண ஒரு பர்சன் அவர். அண்ட் இந்த 2 பேருடைய டிஸ்கிரிப்ஷன் மைனர் தான். இந்த 2மே ஜான்சனை பத்தியும் கோல்ட்ஸ்மித்தை பத்தியும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அப்படியே அவங்களுடைய ஒர்க்குக்குள்ள கூட்டு போறாங்க. ஹட்சன் ஜான்சனுடைய சீஃப் போயம்ஸ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் லண்டன் அண்ட் வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ், இது 2 தாங்க. சரியா, இதுல என்ன இருக்கும்? எக்ஸ்பிரஷன் ஆஃப் பாய்ட்ஸ் பர்சனல் கேரக்டர், தன்னுடைய அந்த ஓன் பயோகிராபிக்கல் எலிமெண்ட்ஸை இந்த 2 கவிதையிலையும் கொடுத்துருப்பாரு, லண்டன்லையும் த வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ்லையும். ரைட், அண்ட் அட்ஹரன்ஸ் டு க்ளோஸ்ட் கப்லெட், 2 அடி 2 அடி வச்சு எழுதக்கூடிய அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாரு. அப்படியே கோல்ட்ஸ்மித்தனுடைய ரைட்டிங் போவோம். டிராவலர் அண்ட் த டெசர்டட் வில்லேஜ். ஓகே, டிராவலர் த டெசர்டட் வில்லேஜ் 2மே ஃபேமஸ் ஆனது ஒன்று. ஈவன் யூஜி பிஜி எல்லாத்துக்குமே அது ப்ரிஸ்கிரைப். சரி, இது 2யும் மொத்தம் 4 போயம்ஸ் பார்த்துட்டோம். லண்டன், வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ், டிராவலர், டெசர்டட் வில்லேஜ். இது எல்லாமே இந்த 4 ஒர்க்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிடாக்டிக்கா, அடுத்தவங்களுக்கு ஏதோ அறிவுரை சொல்ற மாதிரி, ஒரு மாரல் சொல்லி கொடுக்கறது மாதிரி இருக்கும். சரி, இப்படியே இங்க கீழே வர்றோம். முக்கியமான பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க எதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு வரணும் தயவு செய்து படிச்சிருங்க, ஒரு வாட்டி வாசிச்சு விட்டுருங்க. கோல்ட்ஸ்மித் put himself and his own poetical temperament into everything wrote. அவருடைய அரசியல் கண்ணோட்டங்களை அவர் எழுதக்கூடிய எல்லா இடத்துலையும் நுழைச்சு பார்ப்பாரு. சரிங்களா, ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை கன்வே பண்ணுவோம் அப்படின்னு. தீஸ் போயம்ஸ் though they nominally follow the Augustan tradition, marks in various ways a rupture with it. What is the rupture? இப்படி ஒரு வார்த்தையை எதிர்ப்பதமாக இருக்கும், அவ்வளவுதான். ரப்சர் மீன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி வந்தாலும் சின்ன ஒரு அதுல இருந்து ஒரு பிரேக் பண்ணி தான்
கோல்ட்ஸ்மித்தோடைய ரைட்டிங்ஸ் இருந்தது. ஓகே, அதே ஆர் டிடாக்டிக் அண்ட் பிலாசபிக்கல், அதாவது ஒரு டிடாக்டிக்கா ஒரு அறிவுரை சொல்ற மாதிரியும் கொஞ்சம் தத்துவ ஞானமா இருந்தாலும், the thesis is often an excuse for a digression of the purest poetry. ஆனா இது வந்து ஒரு பியூரான ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் தான் கேட்டீங்கன்னா இல்ல. சரிங்களா? அண்ட் கோல்ட்ஸ்மித் கிரேட்லி டிஸ்லைக் தி சென்டிமெண்டலிசம். சென்டிமெண்டலிசம் இவருடைய ஒர்க்ல நீங்க பார்க்க முடியாது. yet he was himself touched by its growing power. ஆனா சென்டிமெண்டலிசத்தினுடைய அந்த பவர்ல தான் இவர் வளர்ந்து வராரு. பட் அதை வந்து பெருசா அவருக்கு பிடிக்கல. அண்ட் தென் ஹியா அண்ட் இவங்களுடைய ஒர்க் முழுக்க முழுக்க ஜான்சனும் சரி கோல்ட்ஸ்மித்தும் சரி அன்மிஸ்டேக்கபிளி பர்சனல் குவாலிட்டி. அவங்களுடைய சுய அந்த துன்பங்கள் இன்பங்கள் அதை பொறுத்து தான் அவங்களுடைய கவிதை அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்குதுங்க. சரியா? ஸோ இதோட அந்த கோல்ட்ஸ்மித் அண்ட் ஜான்சனுடைய டிஸ்கஷன் முடியுது. இங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி தான் வந்திருக்கோம். இருந்தாலும் நம்ம முடிக்க வேண்டிய ஏரியாஸ் நிறைய இல்லைங்களா? ஸோ இந்த தேவையில்லாத ஏரியாஸை ஸோ மேபி அதுல ஒரு பாயிண்ட் இருக்கலாம். ஸோ ஒரு வாட்டி ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க அடுத்த சாப்டருக்கு வாங்க. தென் அடுத்தது ரியாக்ஷன் இன் ஃபார்ம்ஸ். சரிங்களா? இதை வந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். ரைட், தேங்க்யூ.